ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் 19வது பாடம் உயிரியல் தோற்றமும் பரிணாமமும் அப்படிங்கிற பாடத்தில் 2வது பகுதி பார்க்கலாம். தொல் தாவரவியல் அப்படிங்கிற பகுதி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தொல் தாவரவியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது எந்த மொழியிலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து. சரிங்களா? பாலியன் என்னும் சொல்லின் பொருள் தொன்மையான எனவோ, பாட்டனி என்னும் சொல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தாவரவியல் என்னும் சொல் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களை பற்றி படிக்கும் அறிவியல் எனவும் பொருள் தரும். பேலியா அப்படின்னா பழமையான, அதாவது தொன்மையான எனவோ, அதே சமயம் பாட்டனி அப்படின்னா பழமையான தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் வந்து பேலியோ பாட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு இது தொல்பொருளியலின் ஒரு பிரிவு ஆகும். இது மூலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் பூமியில் புதையுண்ட தாவர பாகங்கள் பற்றி இதெல்லாம் அறியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாவர புதை உயிர் படிமம் என்பது பார்த்திங்க அப்படின்னா முன்பு இறந்த தாவரங்களில் ஏதேனும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆகும். இதுதான் வந்து தாவர புதை உயிர் படிமம்னா தாவரங்களுடைய ஏதாவது ஒரு பாகம் வந்து பாதுகாக்கக்கூடிய பகுதி தான் வந்து தாவர புதை உயிர் படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதைப்படிவமானது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாக மண்ணுக்குள் புதைந்து படிவமானது தான் வந்து இந்த உயிர் படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புதைப்படிவம் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் தாவர புதை உயிர் படிவங்கள் பார்த்திங்க அப்படின்னா தாவரத்தின் ஏதேனும் ஒரு உடைந்த பகுதியாக இருக்கலாம். முழுமையாக கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த புதை உயிர் படிவங்களுடைய முக்கியத்துவம் என்னென்னு பாருங்கள். முந்தைய தாவரங்களை பற்றிய வரலாறு மற்றும் பரிணாமத்தை பிரதிபலிக்கிறது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாவர புதை உயிர் படிவங்கள் மூலம் தாவர உலகத்தை பற்றிய ஒரு வரலாற்று அணுகுமுறையை வந்து நாம் அறிய முடிகிறது அப்படிங்கிறாங்க. 3வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா தாவர வகைப்பாட்டியலுக்கு வந்து இது உதவுது அப்படிங்கிறாங்க. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள். தாவர புதை உயிர் படிவங்கள் தாவரங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தையும் உள்ளமைப்பையும் ஒப்பிட உதவுறதுக்கு இது வந்து பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் அப்படிங்கிறது அவரை பற்றி தான் படிக்க போகிறோம். 1761 1838 ஐரோப்பியாவில் பிறந்த இவர் தொல் தாவரவியலுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் அப்படிங்கிறது தான் வந்து தொல் தாவரவியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவார். இவர் பிராகு என்ற ஊரில் பொஹிமியன் தேசிய அருங்காட்சியகத்தை நிறுவி நவீன தொல் தாவரவியலுக்கு வந்து அடித்தளமிட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பீர்பால் சகனி அப்படிங்கிறது 1891 இருந்து 1949 வரைக்கும். சரிங்களா? இவர் இந்திய தொல் தாவரவியலுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் தனது ஆய்வை பார்த்தீங்க அப்படின்னா தொல் தாவரவியலின் 2 வேறுபட்ட வகைகளில் வந்து மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலியோசோயிக் பெருந்தாவரங்களின் உள்ளமைப்பு மற்றும் புற அமைப்பியல் பற்றியது. இந்திய கோண்டு வான தாவரங்கள் பற்றியோ இவர் வந்து ஆய்வு மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? பீர்பல் சகனி இவர் வந்து இந்திய தொல் தாவரவியலுடைய தந்தை. தொல் தாவரவியலின் தந்தைனா கஸ்பர் மரியா, இந்திய தொல் தாவரம்னா பீர்பால் சகனி. சரிங்களா? அடுத்து படிவமாதல் அப்படின்னா என்னென்னு படிக்கலாம். பாறைகளில் புதை உயிர் படிவங்கள் உருவாவதை தான் வந்து படிவமாதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புதை உயிர் படிவமாதலுடைய வகைகள் பாருங்கள். பொதுவாக புதை உயிர் படிவங்கள் பார்த்திங்கன்னா கல்லாதல், அச்சு மற்றும் வார்ப்பு, கார்பனாதல், பதப்படுத்துதல், அழுத்தம் மற்றும் ஊடுருவல் ஆகிய வகைகளில் வந்து உருவாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கல்லாதல்னா என்ன பாருங்க. சிலிக்கா போன்ற கனிமங்கள் இறந்த உயிரின் உள்ளே ஊடுருவி திசுக்களை அழித்து ஒரு பாறை போன்ற புதைப்படிவத்தை உருவாக்கும். இந்த வகை படிவமாதலில் கடினம் மற்றும் மென்மையான பாகங்கள் வந்து படிவமாக மாறும். இதுதான் வந்து கல்லாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எலும்புகளும் மரக்கட்டைகளும் இம்முறையில் வந்து படிவமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. படிவமாகின்றன அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அச்சு மற்றும் வார்ப்பு. தாவரம் அல்லது விலங்கு பாறைகளுக்கு இடையே அதே அமைப்பு மாறாமல் பதப்படுத்தப்படுறது தான் வந்து அச்சு அல்லது மற்றும் வார்ப்புன்னு சொல்லுவாங்க. படிவுகளுக்கு இடையே உயிரிகள் புதைவிடும் போது நிலத்தடி நீரினால் அவ்வுயிரின் உடல் சிதைக்கப்பட்டு ஒரு வெற்றிடம் வந்து உருவாகும். அந்த வெற்றிடத்தில் புதையுண்ட தாவரம் அல்லது விலங்கு போன்ற ஒரு அச்சு வந்து ஏற்படும். இது மூலம் நம்மால் அந்த உயிரின் உள்ளமைப்பை வந்து அறிய இயலாது. சரிங்களா? பின்பு கனிமங்கள் அல்லது படிவங்கள் இந்த வெற்றிடத்தை வந்து நிரப்போம். இதுதான் வந்து வார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பதப்படுத்துதல் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். பனிக்கட்டி அல்லது மரங்களின் தண்டு பகுதியும் கசியும் பிசிங் போன்றவற்றில் பதியும் உயிரிகள் அழுகி போகாமல் பாதுகாக்கப்படும். முழு தாவரம் அல்லது விலங்கு வந்து இம்முறையில் வந்து பதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அழுத்திய சின்னங்கள் அப்படின்னு என்ன பாருங்கள். கடலுக்கு அடியில் உள்ள இறந்த உயிரினங்களின் கடின உறுப்புகள் படிவுகளால் வந்து மூடப்படுகிறது. படிவு உருவாவதால் தொடர்ச்சியாக நடைபெற்று புதை உயிர் படிவமாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா?
அடுத்தது ஊடுருவுதல் அல்லது பதிலீட்டுதல் அப்படின்னு என்னன்னு பாருங்க. சில வேளைகளில் கனிம படிவானது செல் சுவரை தாண்டி செல்கிறது. இந்த கனிம ஊடுருவலானது சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், அதாவது சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் போன்ற கனிமங்களால் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடின பகுதிகள் வந்து கரைக்கப்பட்டு அப்பகுதி வந்து கனிமங்களால் நிரப்பப்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வாழும் தொல் உயிர் படிவங்கள், லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இவை தற்போது உயிருள்ளவை. இவை படிவமாக மாறிய முன்னோரை போன்றே தோற்றத்தை ஒத்திருப்பதால் இவற்றை வாழும் தொல் உயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்கோ ஃபைலோப்பா அப்படிங்கிறது வாழும் தொல் உயிர் படிவங்கள், லிவிங் ஃபாசில்ஸ். சரிங்களா? அடுத்து படிவங்களுடைய வயதை வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாருங்க. படிவங்களின் வயதை பார்த்தீங்கன்னா அவற்றில் உள்ள கதிரியக்க தனிமங்களால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமங்களில் வந்து கார்பன், யுரேனியம், காரியம் மற்றும் பொட்டாசியம் வந்து இருக்கலாம். இவை வந்து தொழில் தாவரவியல் மற்றும் மானுடவியலின் மனித படிவங்களின் வயதையும் சுவடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை வந்து அறிய உதவுவதாக சொல்கிறாங்க. இப்போ கதிரியக்க கார்பன் C14 கால அளவு முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா WF லிவி அப்படிங்கிறவர் 1956ஆம் ஆண்டு. உயிரிழந்த தாவரங்களும் விலங்குகளும் பார்த்தீங்கன்னா கார்பனை வந்து உட்கொள்வதில்லை. அதன் பின்பு அவற்றில் உள்ள கார்பன் வந்து அழிய தொடங்க ஆரம்பிக்கும். உயிரிழந்த தாவரத்தில் அல்லது விலங்குகளில் உள்ள கார்பன் அளவை கொண்டு அந்த தாவரம் வந்து அல்லது விலங்கு வந்து எப்போது உயிரிழந்தது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அந்த விலங்குனுடைய வயசை வந்து கணக்கிடலாம். சரிங்களா? இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து மேலும் தெரிந்து கொள்கையில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. புவி அமைப்பு கால அளவை என்றால் என்னன்னு பாருங்க. புவி அமைப்பு கால அளவை என்பது பார்த்தீங்க அப்படின்னா பாறை அடுக்குகளின் அமைப்பினை கால வரிசைப்படி அறிந்து கொள்ளக்கூடிய முறை தான் வந்து புவி அமைப்பு கால அளவை. ஒரு புவி கால அமைப்புங்கிறது பாறை அடுக்குகளினுடைய அமைப்பினை வந்து கால வரிசைப்படி தெரிஞ்சு கொள்றது தான். இதன் மூலம் புவி அமைப்பு வல்லுநர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் புவிசார் அறிஞர்கள் புவியின் வரலாற்றை வந்து காலத்தோடும் நிகழ்வுகளின் தொடர்புகளோடும் இணைத்து வந்து விளக்குகின்றனர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்களை பாருங்க. திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்குது. கல்மர படிவ பூங்கா 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தாவர தண்டு பகுதியானது ஆற்றங்கரையில் மண்ணில் வந்து புதையுண்டு காலப்போக்கில் அதில் உள்ள கரிம பொருள்கள் சிலிக்காவினால் நிரப்பப்பட்டு படிவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்மரமான பின்பும் இத்தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய நிறம், வடிவம், வரித்தன்மை முதலானவற்றை வந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளதாகவும் சொல்றாங்க. ஆண்டு வளையம், நிறங்களின் அடுக்கு, கடுப்பகுதிகள் போன்ற அனைத்து பண்புகளுமே கல்மரமான பிறகும் புலப்படும் வகையில வந்து இதுல காணப்படுறதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? இந்த கல்மரத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டார இன தாவரவியல் அப்படின்னு என்னன்னு பாருங்க. வட்டார இன தாவரவியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழியாக வந்து எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி அறிவதற்கு பேர் தான் வந்து வட்டார இன தாவரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முதல்ல வந்து JW ஹாஸ்பெர்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியதாக சொல்கிறாங்க. பழங்காலத்திலிருந்து அப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து தாவரங்களை என்னென்ன வழிகளில் வந்து பயன்படுத்தினாங்க என்பதை பற்றி அறியக்கூடாது தான் வந்து இந்த வட்டார இன தாவரவியல்னு சொல்லுவாங்க. அக்காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றிய கருத்து வந்து மக்களிடையே இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வட்டார இன தாவரவியல் வந்து இயற்கை அறிவியலினுடைய ஒரு பகுதியாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து இந்த வட்டார இன தாவரவியலுடைய கூறுகள் என்னென்னு பாருங்க. வட்டார இன தாவரவியலானது உணவூட்ட பிரச்சனை, சுகாதாரம், உடல் இயக்க அமைவு, தாவரங்கள் மேல் உள்ள நம்பிக்கை, குடிசை தொழில், பொருளாதார முன்னேற்றம், பன்மய பாதுகாப்பு, தொடர் பயன் வேளாண்மை போன்ற துறைகளுக்கு வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்றாங்க. வட்டார இன தாவரங்களின் முக்கியத்துவம் பாருங்க. பரம்பரையாக தாவரங்களின் பயன்களை வந்து அறிய முடியுது. நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத தாவரங்களின் பயன்களையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வட்டார இன தாவரவியலானது பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர், வேதியியல் வல்லுநர், மூலிகை மருத்துவ பயிற்சியாளர் முதல்வருக்கு பயன்படும் தகவல்களை வந்து இது அளிக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது மலைவாழ் பழங்குடி மக்கள் வந்து மருத்துவ இன அறிவியல் மூலம் பல வகையான நோய்களை குணப்படுத்தும் மருந்து தாவரங்களை அறிந்து வைத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தலைவலி, சக்கரை நோய், மஞ்சக்காமலை, பாம்பு கடி மற்றும் தொழுநோய் முதலியானவை நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய பட்டை, தண்டு, வேறு, இலை, பூ, மொட்டு, பூ, கனி, விதை, எண்ணெய் மற்றும் பிசின் முதலானவற்றை பயன்படுத்தி குணமாக்கியதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? குணமாக்குறதுக்கு இந்த வட்டார இன தாவரங்கள் வந்து பயன்படுது. அடுத்து வான் உயிரியல், புறமண்டல உயிரியல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நான் மட்டும்தான் இந்த அண்டத்தில் இருக்கிறோம்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த வான்வெளியிலும் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அண்டவெளியில் உள்ள உயிரினங்களை பற்றி அறியும் அறிவியலுக்கு பேர் தான் வந்து வான் உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ள உயிரினங்களின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, உயிர்களினுடைய பரவல் மற்றும் வேட்டு கிரகங்களில் உயிர்கள் இருப்பதற்கான ஆய்வு ஆகியவற்றை உள்ளடக்கிறது தான் வந்து வான் உயிரியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்டார்டிகாவில் உள்ள உலர் பள்ளத்தாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணல்கள் மற்றும் கருங்கல்லின் இடையே காணப்படக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இப்படித்தான் இருக்கும்.
மணல் கல்லையும் அந்த கருங்கல்லையும் காணப்படுகின்ற இந்த நுண்ணுயிரிகள் இதெல்லாமே. சரிங்களா? வான் உயிரிகளின் முதன்மை கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டத்தில் உயிர்கள் வாழ்வதற்குரிய இடங்கள் தொடர்பானதோ பிற கிரகங்களில் உயிர் வாழ வேண்டுமானால் 2 முக்கிய காரணிகள் தேவைன்னு சொல்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளிமண்டலத்தை தக்க வைத்துக் கொள்ள குறிப்பிட்ட நிறை தேவை அப்படிங்கிறாங்க. சுற்றுவட்ட பாதையானது சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருந்தால்தான் நீர்த்துளிகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த தொலைவை தான் அதிக வெப்பமும் இல்லாமலும் அதிக குளிரும் இல்லாத அளவிலான தொலைவாக இருக்க வேண்டும். அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு உகந்த சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் கோல்டி லாக் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டி லாக் ஜோன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதில் இந்த மாதிரி இருந்தால் தான் அங்கே உயிரினங்கள் வாழும். நம்ம புவியும் பார்த்தீங்கன்னா கோல்டி லாக் மண்டலத்தில் தான் இருக்குது. அது சூரிய குடும்பத்தில் உள்ள புவி மட்டும்தான் கோல்டி லாக் மண்டலத்தில் உள்ளதா கோள்கள் உள்ள கோள் அப்படிங்கிறாங்க. இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மாற்றம் ஏற்படுவதால் நட்சத்திரங்கள் தோன்றதா சொல்கிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் மக்கள் வாழ உகந்த சூழல் இருப்பதையும் நம்ம கண்டறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சிறிய உயிரிகள் செவ்வாய் கிரகத்தில் இருந்ததாக கருதப்படுது. அவை மிக கடுமையான சூழலை தாங்கும் இயல்பு கொண்டவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எனவே நமது சூரிய குடும்பத்தில் ஏராளமான பகுதிகள் புவியிலிருந்து வேறுபட்டுள்ளன. அங்கு எந்த கடின சூழலையும் தாங்கும் இயல்பு கொண்ட பாக்டீரியாக்கள் வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அறிவியல்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? நாசா 2020 பார்த்தீங்க அப்படின்னா வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்தோ செவ்வாயின் மேற்புற புவி அமைப்பு குறித்தோ செவ்வாயில் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்தோ அவ்வாறு உயிரிகள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பது குறிப்பதற்கான ஆய்வுகளையும் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படம் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.